சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட் ஆர் ரிலேட்டிவ் ஆர் சிப்ளிங் ஆர் உங்கள் பார்ட்னர் வந்து நான் உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும், எனக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக அந்த 10 நிமிஷத்தை அவங்களுக்காக ஒதுக்கி கொடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆஸ் அ கோச்சாக இவ்வளோ வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பே பண்ணிட்டு வந்திருக்காங்க. பே பண்ணிவிட்டு வந்து மேம் நீங்கள் லிசன் மட்டும் பண்ணுங்கள், எனக்கு சொல்யூஷன் எதுவுமே கொடுக்க தேவையில்லை, கைடன்ஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் சொல்கிறத லிசன் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது சொல்லி முடிச்சுட்டு அவங்க போகும்பொழுது அந்த லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. அடுத்த காரியம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பித்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லேயுமே நீங்கள் யாராவதுனா உங்ககிட்ட வந்து நான் ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக அந்த டைமை கொடுங்க. அந்த 10 நிமிஷத்தில் கண்டிப்பாக எதுவுமே பெருசாக நடக்க போகிறதும் கிடையாது. அவங்களோட கஷ்டத்தை உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு புரிதல் வரப்போகுது, ஒரு தெளிவு வரப்போகுது, அவ்வளோதான். அந்த தருணத்தில் போய் நான் உனக்கு வந்து என்னுடைய லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இதுலேருந்து வெளியில் வந்துடலான்ட்டு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சோ ஆர் கைடன்ஸோ ஆர் வந்து அட்வைஸோ ஆர் புத்தகத்தில் படித்ததெல்லாம் அப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரப்பி தெரிஞ்சிருந்ததுன்னா அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. வேண்டாம், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஜஸ்ட்டு லிசன் மட்டும் பண்ணுங்கள். அந்த 10 நிமிஷத்தை அவங்களுக்காக ஒதுக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டாலே போதும். பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு சாந்தி அவங்க மனசில் வந்துடும். உங்களுக்கும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் லைஃப்பில் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ யாராவது வந்து பேசினாங்கன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய மாறுதல் வரத்துக்காக நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. நிறைய பெரிய பெரிய கேசஸ், அதாவது சூசைட் அட்டம் கேசஸ்லாம் பார்க்கும்பொழுது அவங்க அந்த தருணத்தில் யார்கிட்டையாவது பேசியிருந்தாங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். நிறைய ரிசர்ச்சில் இருக்குது இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய மனுஷங்க கிட்ட ஒரு ஹியூமனிட்டியை காட்டுறது தான்.